இலங்கை விடுத்த அழைப்பிலேயே ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் வந்தன. இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் தெரிவிப்பு. ஐஆர்ஐஎஸ் டெனா, ஐஆர்ஐஎஸ் புஷர் மற்றும் ஐஆர்ஐஎஸ் லெவன் ஆகிய ஈரானுக்கு சொந்தமான கப்பல்களை நட்புறவு விஜயம் என்ற அடிப்படையில் இலங்கைக்கு வருகை தரும்படி மிலான் 2026 நிகழ்வில் வைத்து இலங்கை கடற்படை தளபதி விடுத்த அழைப்புக்கு அமைவாகவே அக்கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பை நோக்கி வருகை தந்ததாகவும் அவ்வேளையிலேயே ஐஆர்ஐஎஸ் டெனா அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரெசா டெல்ஹோஸ் அறிவித்துள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடாத்திய கூட்டு தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் வலுப்பெற்றிருக்கும் பின்னணியில் இவ்விவகாரம் தொடர்பான சமகால நிலவரம் மற்றும் ஈரான் நிலைப்பாடு என்பன குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று கொழும்பில் உள்ள ஈரானிய தூதுவரின் இல்லத்தில் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவின் விசாகப்பட்டின துறைமுகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி தொடக்கம் 25ஆம் திகதி வரை நடைபெற்ற மிலான் 2026 சர்வதேச கடற்படை பயிற்சி மற்றும் அணிவகுப்பில் கலந்து கொண்டு இந்திய கடற்பரப்பிலிருந்து வெளியேறியதன் பின்னர் கடந்த 4ஆம் திகதி அதிகாலை இலங்கையின் காலி நகருக்கு தெற்கே சுமார் 40 தொடக்கம் 44 கடல் மைல் தொலைவில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட ஐஆர்ஐஎஸ் ஐரிஸ் டெனா குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே தூதுவர் டெல்ஹோஸ் இதனை தெரிவித்தார். இலங்கை கடற்படை தளபதியின் அழைப்புக்கு அமைவாகவே அக்கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பை நோக்கி வருகை தந்தன. அக்கப்பலில் இருந்தவர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயாராக ஆயுதங்களுடன் இருக்கவில்லை. அது மாத்திரமன்றி அமெரிக்காவின் அத்தாக்குதலில் மரணித்தவர்களில் பலர் படைவீரர்கள் அல்ல, மாறாக அவர்கள் சக்சஸ்போன் உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைப்பவர்களாவர். அதேவேளை ஐஆர்ஐஎஸ் டெனா உள்ளிட்ட கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு கோரிக்கை விடுத்து 11 மணி நேரம் காத்திருந்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பில் எம்மிடம் உறுதிப்படுத்தப்பட போதிய தகவல்கள் இல்லை. அது பற்றி நாம் ஆராய்ந்து வருகின்றோம் என தெரிவித்தார்.